ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவரும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம நாட்டில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நாங்களும் நேற்று ஃபுல்லாக நியூஸ் தான் உட்காந்து பார்த்துட்ருந்தோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. என்ன பண்ணுறது, கடினமான சூழ்நிலைகளையும் கடந்து போவோம். எல்லோரும் தைரியமாகவும் பாதுகாப்பாகவும் இருங்க. எல்லாருக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி காலையில் நாங்கள் புருனே நாட்டில் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருந்தோம். ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா? வெள்ளிக்கிழமை மார்க்கெட் போனோம்னா நல்ல காய்கறிகள், கீரைகள் இதெல்லாமே வாங்கலாம். கீரை வந்து அதிகமாக சாப்பிடுங்க. குறிப்பாக பெண்கள் ஒரு 30 வயசு ஆயிடுச்சுனாலே அப்படியே ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்குது. நல்லா நமக்கு வந்து டல்லாக இருக்குது, டே ஃபுல்லாக ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா வந்து இந்த இரும்பு சத்து குறைபாடு இருந்தாலும் அந்த மாதிரி இருக்குமா. அதனால் கீரை சாப்பிடும்போது அதில் நல்ல நமக்கு வந்து அந்த இரும்பு சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீரை வந்து ரொம்ப விலை மலிவானது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் 2-3 வெரைட்டியில் கீரை தான் வாங்கினேன். இந்த நூடுல்ஸ் பாருங்களேன், இது வந்து வேக வச்சே வச்சுருப்பாங்க, ரெடி டு யூஸ் மாதிரி. நம்ம அந்த பேக்கெட்டை வாங்கிட்டு போய் அப்படியே நம்ம தாளித்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சமைக்கலை. ஹஸ்பண்ட் ஹோட்டல் போகலான்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே புருனேயில் ஒரு தமிழ் ஹோட்டல் இருக்குது, மகாராஜா ஹோட்டல்னு சொல்லிட்டு. அங்கே தான் நாங்கள் வந்திருந்தோம். இந்த ஹோட்டல் வந்து சாப்பிட்டாலே நம்ம ஊரில் ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் தான் இருக்கும். மசால் தோசை, வடை, சமோசா அதெல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம். வரும்போதே பயங்கரமான மழை பிடிச்சிக்கிருச்சுங்க. இவ்வளோ தண்ணி ஓடுது பாருங்களேன், செம மழை. நானும் ஹஸ்பண்டும் வரும்போது பேசிகிட்டே வந்தோம், காரை கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா மழையே வந்து காரை நல்லா கழுவி விட்டு போயிடுச்சு.